thank you for giving sir, you are giving translation which is most welcome for the languages which are the state languages, official state languages. Can you tell me which state official language is Sanskrit? Why are you wasting taxpayers' money, which the language is not even communicable? It's not communicated in any of the states in India, and nobody is speaking. Sir, the population survey in 2011 said only 73,000 people are speaking, supposed to be speaking. Sir, when that's the data, why should the taxpayers' money be wasted because of your RSS ideologies? பொய் பிரச்சாரம் மட்டும்தான் திமுக 1967ல ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல பண்ணக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னா, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்கறாங்க, தமிழுக்கு கம்மியா நிதி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 70 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 20 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதுல 3 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தான் பிஜேபி ஆட்சிகள்ல துவக்கப்பட்டிருக்கு. ஒன்னு 1999 வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில, மீதி 2 மோடி அவர்களுடைய ஆட்சியில 2018ல ஒன்னு 2020ல ஒன்னு. அப்ப 17 பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது துவக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்குவோம். இந்த 20 பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசால் பல்வேறு காலகட்டங்களில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இந்த 20 பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை எடுத்துடுறாங்க. 1000 கோடி 2000 கோடி வருஷத்துக்கு ஒதுக்கணும்னா அது தனியா வச்சிடுறாங்க. தமிழுக்குன்னு இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம். அதுக்கு ஒதுக்கக்கூடிய 500 கோடியோ 100 கோடியோ 200 கோடியோ தனியா வச்சிடுறாங்க. சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி, தமிழுக்கு கம்மி நிதி அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற ஒரு கம்பாரிசன் செய்து மீண்டும் மீண்டும் பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.